நீங்க வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு உண்மை மட்டும் நினைச்சிட்டு இருங்க. உன்னை வெல்லும் முன்பு உலகம் உன்னை சோதிக்கும். உன்னை உடைக்கும் முன்பு வாழ்க்கையை உன்னை தயாராக்கும். உன்னை ஒழுங்குபடுத்தும் முன்பு உன் மனசு ஒழுங்காகணும். மனசை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை எப்படி மாறும்? மனசு நம்ம ஏன் கேட்காது? வெற்றியாளர்கள் மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கை நாளைக்கு வேற லெவல் கொண்டு செல்லும். மனதை உடைக்கும் விஷயங்கள். பயம் என்றால் என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீர்களா? பயம் என்பது நம்ம ஃப்யூச்சரில் நடக்கலாம் என்று நம்ம பிரெயின் கிரியேட் பண்ணக்கூடிய கற்பனையான விஷயம். நடக்கலை, ஆனால் நடக்குமோன்னு நம்ம மனசே கிரியேட் பண்ணக்கூடிய கற்பனையான பிரச்சனை. நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ஏற்கனவே தோல்வியாக போயிடுமோ, யாராவது சிரிப்பாங்களோ, நான் முடிச்சு விடுவேனோ அப்படின்னு நம்ம மைண்ட் பிளாக் பண்ணிடும். நம்ம டேலண்ட்டை ஒடுக்கிறது, நம்ம பொட்டென்ஷியலை அடக்கிறது, நம்ம வழியே திருப்பம் பண்ணுறது பயம்தான். பயம் எப்பொழுதுமே உண்மை சொல்லாது, அதை மிகைப்படுத்தி பண்ணும். ஒரு சுச்சுவேஷன் 10% தான், ஆனால் ரிஸ்கியாக இருந்தாலும் அது 90% என்று மைண்டில் பயம் பண்ணும். அது விஷயத்தை ஸ்டாப் பண்ணதுக்காக இது முடியாது, இது கடினம், இதை விட்டுடுன்னு சமாதானப்படுத்துக்காக முயற்சி பண்ணும். ஆனால் அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நடக்காமல் போகிறதை நான் எதற்கு பயப்படணும்? பயம் வருது என்பதை காட்டும் 2 விஷயங்கள். ஒன்று மனசு குழப்பம், இரண்டாவது உடல் உறைதல் ஆகிறது. இதுவெல்லாம் நார்மல். ஆனால் பயப்படுபவர்களின் வாழ்க்கை முடங்கி இருக்கும். துணிச்சல் போடுறவங்க வாழ்க்கை கதவு திறக்கிறது. பயம் எல்லா மனிதனுக்கும் வரும், ஆனால் அது போகிறது ஒரே வழிதான், செயல். நீங்கள் பயத்தை பற்றி யோசிக்கிற அளவுக்கு அது பெரிதாகிறது. நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுப்பீங்களா, அது உடனே குறைய ஆரம்பிக்கிறது. பயம் பேசும் காலம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும் நேரம் வந்துட்டா பயம் வாயை மூடிடும். ஒரு அறிவியல் உண்மை, நம்ம பயத்தில் 85% நடக்கவே நடக்காது. நம்ம பிரெயினை கற்பனை கிரியேட் பண்ணுது. அப்படின்னா நாம் பயப்படுகிற நிஜம் அல்ல, நம் கற்பனையே. நீங்கள் பயத்தை எதிர்கொள்ளாமல் ஓடி ஓடி தப்பிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை முழுக்க பயம் உங்களை ஓட்டும். ஆனால் ஒரே ஒரு நாள் நீங்கள் பயத்துக்கு எதிராக ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அந்த நாள் பயம் உங்களிடம் தோற்கும். அதுதான் வின்னர் சீக்ரெட். உங்கள் வாழ்க்கையே பயத்தை விளையிற ஒரு ப்ராசஸ் தான். முதல் புள்ளி பயப்படுவது நார்மல், இரண்டாவது புள்ளி ஆக்ஷன் எடுப்பது அசாதாரணமான, மூன்றாவது புள்ளி செயல். மீண்டும் பயம் நீக்கப்பட்டது. இந்த பயத்தை விளையிற நாள் தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள். பயம் உன்னை நிறுத்த முயலும், ஆனால் நீங்கள் ஒரு அடியை முன்னே போட்டாலே பயம் ஓடி ஒழிஞ்சிடும். பயம் வந்தால் மட்டும் நிற்காதே, ஒரு அடி முன்னே போ. அது பயத்திற்கு கிடைக்கும் பெரிய அடி. இரண்டாவது மற்றவரின் கருத்து. நீங்கள் செய்யணும் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல வந்து தடுக்கிறது யார் தெரியுமா? மற்றவரின் கருத்து. அது ஒரு சின்ன வார்த்தை மாதிரி தோன்றலாம், ஆனால் வாழ்க்கையை நிறுத்திவிடும் பவர் அது கிட்ட இருக்கு. பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுகிறது ஒரு வியாதி. இந்த ஒரு நோய். நம்ம வாழ்க்கையை நாம் லீட் பண்ணணும் என்கின்ற நேரத்தில் நாமே பிறர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம். அவரது கருத்து உன்னோட கேரக்டரை டிஃபைன் பண்ணாது, உன்னோட மதிப்பை குறைக்காது, உன்னோட ஃப்யூச்சரை லாக் பண்ணாது. அது ஒரு நாய்ஸ் மட்டும். ஒரு வெளிநபர் உன்னோட பெயினை தெரிஞ்சுக்கலாமா? உன் ஸ்ட்ரகிளை தெரிஞ்சுக்கலாமா? உன் விருப்பங்களை, கனவுகளை, தியாகங்களை, துன்பங்களை உணர முடியுமா? இல்லை. அதனால் அவர்களுடைய கருத்து ஆலோசனை இல்லை, பின்னணி இல்லாத தீர்ப்பு. யாராவது பேசுகிறதுனாலே உங்கள் வேல்யூ குறையாது. உன்னை டிஸ்லைக் பண்ணுறவர்கள் கூட உன்னை பார்த்துட்டு தங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவர்கள் பேசும் காரணம் நீங்கள் குறைவாக இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் உன்னை விட உயர்த்தி பேசுவார்கள். நீங்கள் முன்னேறினா அவர்களுக்கு நெருக்கடித்தான். அதுதான் உண்மை. உன் வாழ்க்கைக்கு ஓனர் யார்? இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. என் வாழ்க்கையை யார் நடத்தணும்? நான் தானா? இல்லை என் கூட தெரியாத மனிதர்களா? யாராவது உன்னை விரும்பினால்தான் நீங்கள் நல்லவனா? யாராவது தவற நினைச்சாலே நீங்கள் மோசமானவனா? இல்லை, நீங்கள் என்ன என்பதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். மற்றவரின் கருத்தை கேட்காம இருக்கிறது அல்ல, அதை நம்ம வாழ்க்கையின் முடிவாக எடுக்காமல் இருப்பதே முக்கியம்.
நீங்கள் வேலை செய்யணும் செய், நீங்கள் வளரணும் வா, நீங்கள் முயற்சி பண்ணணும் பண்ணு. யாராவது என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்காது, அது அவர்கள் வாழ்க்கை. உன்னோடது உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் முக்கியம். மூன்றாவது, அதிக சிந்தனை. அதிகமாக சிந்திப்பது ஒரு பிரச்சனை இல்லை, அதை நிறுத்த முடியாமல் இருப்பது தான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையை வெளி உலகம் கெடுக்காது, நம் உடம்பில் இருக்கும் நம் மனசு தான் கெடுக்குது. நம்ம வாழ்க்கையை விட நம் மூளையில் நடக்கும் பிணைவு கதைகள் தான் அதிகம். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே மனசு அதை 1000 மடங்கு பெரிதாக்கி காட்டும். யாரோ ஒருவர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா அவர் என்னை வெறுக்கிறார். யாரோ ஒருவர் பேர் ஒரு வார்த்தை கஷ்டமாக பேசினாலே நான் தான் தவறா? வேலை, வாழ்க்கை, உறவு, சின்ன விஷயமே பெரும் தண்டனையாக மாறும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ நினைக்கிறது 90% உண்மை இல்லை. அது உன் தலைக்குள்ளே கட்டப்பட்ட கற்பனை நாடகம். உன்கிட்ட ஒரு உடல் இருக்கிறது, ஒரு மனசு இருக்கிறது. உடல் ரொம்ப சின்னது, ஆனால் மனசு கட்டுப்படுத்தாமல் விட்டால் பிரபஞ்சத்திற்கு சமம். உடம்பை கட்டுப்படுத்த எளிது. அதிக சிந்தனை என்பது என்ன? கட்டுப்படுத்தப்படாத மனசின் ஓட்டம். யாரேனும் பேசுகிறாங்க என்றால் நாம் 2 இரவு தூங்க மாட்டோம். மற்றவரின் கருத்து பற்றி அதிகமாக சிந்தித்து நமக்கான வாழ்க்கையை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம். நினைவில் வைத்துக்கோ, உன்னை யாரும் நினைக்க மாட்டாங்க நீ நினைப்பது அளவுக்கு. உன் தவறுகளை, உன் தோல்வியை, உன் குறைகளை யாரும் நினைவில் வைக்க மாட்டாங்க. நீ மட்டும்தான் அதை தினமும் நினைச்சி உன்னை வலிக்க வைக்கிற. அதுதான் அதிக சிந்தனை. நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மை என்ன? நீ இன்னும் முயற்சிக்கவே இல்லை. எல்லாரும் என்னை பற்றி எப்படி நினைப்பாங்கன்னு நீ கவலைப்படுகிறாய். ஆனால் உண்மை, யாருக்கும் அவ்வளவு நேரமில்லை. என்னால் முடியாது என்று நீ சொல்கிறாய். உண்மை, நீ முயற்சிக்கவே பார்க்கவில்லை. உன் தலையில் ஓடுறதையெல்லாம் உண்மையாக இருந்தால் இப்போ நீ வாழ்க்கையில் எங்கேயோ சென்று இருப்பாய். அதிக சிந்தனை இது உண்மைக்கான கதவு இல்லை, இது பயத்திற்கான கதவு. இதோ உனக்கான வாழ்க்கை முழுவதும் உதவும் 5 ரகசியங்கள். மனதை நிறுத்த முடியாது, மாற்ற முடியும். நீ நினைக்காதேனா மனசு இன்னும் அதிகம் நினைக்கும். ஆனால் வேறொரு விஷயத்தில் கவனம் வச்சா அது நிற்கும். நடைப்பயிற்சி, பாடல் கேளுங்கள், பிடித்த விஷயங்களை செய்யுங்கள், ஒர்க், புத்தகங்களை படியுங்கள், நீ விரும்புகிற எந்த ஸ்மால் ஆக்டிவையும் செய்யுங்கள். எழுத ஆரம்பிச்சிட்டா மனசு காலியாகிவிடும். அதிக சிந்தனை அதிகமாக மனசுக்குள்ளத்தான் இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு உள்ளதை எழுதிப்பார். 3 நிமிடம் போதும், மனசு பாதி காலியாகிவிடும். ஒன்றுமே இல்லை. அதிக சிந்தனைக்கான மையம் ஒன்று, பயம். எது நடந்தாலும் தாங்க முடியும். அதை ஏற்றுக்கொண்ட நொடி அதிக சிந்தனை முடிந்துவிடும். மக்கள் பேசுவது நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாளை என்ன நடக்கப் போவது நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உன் முயற்சி, உன் ஃபோக்கஸ், உன் மனசு, இதுவெல்லாம் உன் கையில்தான் இருக்கு. உன்னை நீ நிமிர வைக்கிற விஷயங்களை செய். ஒவ்வொரு நாள் 10 நிமிடம் உன்னை நம்ப வைக்கிற ஏதாவது ஒரு ஸ்மால் வின். ரூம் க்ளீன் பண்ணுங்க, 5 மினிட்ஸ் வாக்கிங், 1 ஃபோன் கால், 1 பெண்டிங் ஒர்க். சின்ன சின்ன வெற்றிகள் மனசை ஓவர் திங்கிங்கிலிருந்து மீட்கும். அதிக சிந்தனை நம்மை நாசம் பண்ணுறதில்லை, அது நம்மை ஆள்கிறது. அதுதான் பிரச்சனை. நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிக்கோ, உனக்கு நடக்கும் போராட்டத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை ஜெயிக்கிற மாதிரி நீ மாறிட்டா உன் முழு வாழ்க்கையே மாறும். உன் மனசை நீ சமாதானப்படுத்தினா உன் வாழ்க்கை தான் உன்னை சமாதானப்படுத்தும். 4வது, ஒப்பீடு. வாழ்க்கை, மனிதர்கள், பணம், பயம், ஓவர்திங்க், காதல், குடும்பம், மனசு, தினசரி வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். வாழ்க்கை நம்மை சோதிக்கத்தான் வரும், நம்மை நிறுத்தி கொள்ள வெல்ல வராது. ஒப்பீட்டு செய்கிறவர் உலகத்தையும் நம் மனசையும் கெடுக்கிறவர். ஆனால் ஒப்பீடு இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டால் உள்ளமைதி, வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நம் பக்கம் நடந்து வரும். நம்முடைய பயணம் நம்மை தனிப்பட்டது. நம் வேகம், நம் பாதை, நம் சாதனை, அதை வேறு யாரிடமும் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. மற்றவரை பார்த்து நம்மை குறை சொல்லுவதை விட நேற்றைய நம்மை பார்த்து இன்று முன்னேறி விட்டோமா என்பதுதான் உண்மையான வெற்றி. இன்றைக்கே ஒரு முடிவு போட்டுவிடு. ஒப்பீட்டு இல்லா ஒரு வாழ்க்கை, நம் மனசும் நிம்மதியாக இருக்கும், நம் வாழ்க்கையும் உயர்ந்து வரும். நீ முன்னேறி போராடு, உன் நேரம் நிச்சயம் வரும்.
நீ இன்று யாரோட அச்சீவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறீங்களா, நாளை உங்கள் லைஃப்பில் ப்ரோக்ரஸ் இருக்காது. ஒப்பீடு உன்னை சோர்வடைய செய்யும், தள்ளி செல்லும், குறைவாக ஃபீல் பண்ணும், உங்ககிட்ட இருக்கும் எனர்ஜி உன்னை குறைக்கும். அதை பிடித்து ஒப்பிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. 5வது, தன்னம்பிக்கை இல்லாமை. தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் தன்னம்பிக்கை என்பது பிறப்பிலேயே வருவது இல்லை, நாம் உருவாக்கி கொள்வது. இன்று நீ எத்தனை தடவை என்னால் முடியும் என்று நினைத்தாலும் நினைத்துப்பார். நடக்க தெரியாமல் இருந்த குழந்தை ஓடி காட்டியது. மழுங்கிய கல் சுற்றி அடித்தால்தான் சிலையானது. இருளில்தான் அதிகம் நட்சத்திரங்கள் தோன்றியது. அதே போல தன்னம்பிக்கை இல்லாத இந்த நிலை முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, ஒரு சிறிய படி. அந்த ஒரு படி நாளை 2 படியாகும். ஒரே நாளில் முழு வாழ்க்கையே மாறிவிடும். உன்னை யாரும் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை, நீ மட்டும் உன்னை நம்பு. ஏனென்றால் உன்னை நம்பும் ஒருவரே உனக்கு போதுமானவர், அவர் நீதான். தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நிழல் போன்றது. ஆனால் நீ ஒளியேற்றினால் அந்த நிழல் ஓடிவிடும். இன்றே துவங்கு. சின்ன சின்ன வெற்றிகளை சிநேகமாக சேர்த்து வை. நாளை நீ உன்னையே பார்த்து பெருமை கொள்வாய். நம்பு, முயற்சி, உயரு. உன் வாழ்க்கை இன்னும் முடிவு ஆகவில்லை, இப்போதான் ஆரம்பம். 6வது, சிறிய பழக்கங்கள். வெற்றி என்பது ஒரே நாளில் ஒரு மாயாஜாலம் அல்ல, நம்மால் தினமும் செய்யப்படும் சிறிய செயல்களின் கூட்டுத்தொகை. நாம் நினைப்பது பெரிய முயற்சிகளால் தான் வாழ்க்கை மாறும் என்று. ஆனால் உண்மையில் ஒரு சின்ன பழக்கம், ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன முன்னேற்றம், அதுதான் பெரிய வெற்றிக்கான முதல் படி. தினமும் 10 நிமிடம் படித்தால் அறிவு பெருகும். தினமும் 5 நிமிடம் உடல் பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். தினமும் ஒரு சிறிய சேமிப்பு செய்தால் பெரிய செல்வமாகும். தினமும் 1 நிமிடம் நம்மை நம்பினால் தன்னம்பிக்கை மலை போல் வரும். சிறிய பழக்கங்கள் சிறியதாகத்தான் தெரியும், ஆனால் அவை நீந்தும் நாளைக்கு பெரிய வரப்பிரசாதம். நீ இன்று தொடங்கும் அந்த ஒரு பழக்கம் இன்று முக்கியமில்லாததாக தோன்றலாம். ஆனால் ஒருவேளை அதே பழக்கம் நாளை உன்னுடைய வாழ்க்கையை மாறச் செய்யும் சக்தி பெறும். நீ எங்கு இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை, நீ ஒரு சிறிய நல்ல பழக்கம் இன்று சேர்த்தாயா, அதுதான் முக்கியம். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய முடிவுகள் அல்ல, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன நல்ல பழக்கம்தான். ஆகையால் இன்று ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்கு. ஒரு நிமிடம், ஒரு உணர்வு, ஒரு முடிவு. அதை நாளெல்லாம் தொடரு. நாள்கள் சேர்ந்து மாதமாகும், மாதங்கள் சேர்ந்து ஆண்டாகும், ஆண்டுகள் சேர்ந்து உன் வெற்றி கதையாய் மாறிவிடும். நினைவில் வைத்துக்கொள், சிறிய பழக்கங்களே பெரிய வெற்றியை உருவாக்கும். இன்றே தொடங்கு, நிறுத்தாதே. பெரிய மாற்றம் உன் கதவை குத்தி கொண்டு வரும். 7வது, சரியான மக்களுடன் இருத்தல். வாழ்க்கையை மாற்றுவது நேரம் அல்ல, நம்மை சுற்றி நிற்கும் மனிதர்கள். சரியான மக்களுடன் இருந்தால் சின்ன கனவும் பெரிய கனவாக மாறும். ஒரு அடியும் 1000 அடியாக மாறும். ஒரு சின்ன தீப்பொறி கூட பெரிய தீபமாக எரிய துணை நிற்பார்கள். தவறான மக்களுடன் இருந்தால் நீ ஏற விரும்பும் மலைக்கே அவர்கள் கல்லெறிய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் சரியானவர்கள், நீ ஒரு படி ஏறினாலே அவர்கள் உன்னை 10 படி தூக்கி செல்வார்கள். நீ யாருடன் இருக்கிறாய் என்பது தான் நீ யாராக மாறப்போகிறாய் என்பதை தீர்மானிக்கும். அதனால் உன்னை நம்புவோர் சுற்றி, உன் வளர்ச்சி விரும்புவோர் சுற்றி, உன் கனவுகளை கேலி செய்யாதவர்கள் சுற்றி அவர்களோடு இரு. சிலரை விட்டு பிரிவது வலிக்கலாம், ஆனால் சரியானவர்களை சேர்த்து கொள்வது வாழ்க்கையை மாற்றிவிடும். நினைவில் வை, வெற்றியை அடைவதற்கான முதல் ரகசியம் சரியான மனிதர்களோடு இருப்பது. உன் சுற்றம் மாறினால் உன் சூழல் மாறும், சூழல் மாறினால் உன் மனம் மாறும், மனம் மாறினால் உன் வாழ்க்கையே மாறிவிடும். இன்று உன் சுற்றத்தை கவனித்து பாரு. யார் உன்னை முன்னேற்றுகின்றனர், அவர்களோடு பயணம் செய். ஏனென்றால் சரியான மக்களை தேர்ந்தெடுத்தவனே வெற்றியை வெல்வான். பழுதான மக்களோடு இருந்தால் உன் மனசும் பழுதாகிவிடும். குவாலிட்டி மக்களோடு இருந்தால் நீங்கள் குவாலிட்டியாக வளருவீர்கள். 8வது, நேர்மறை பேச்சு. நம்மால் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை மாதிரி. நேர்மறை வார்த்தைகள் பேசினால் அது நம் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும். எதிர்மறை வார்த்தைகள் பேசினால் அதே மனசை நம்மால் நாமே காயப்படுத்திக் கொள்வோம். நீ இன்று உன்னிடம் சொல்வது நாளை நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை தீர்மானிக்கும். நான் முடியும், நான் மதிப்புடையவன், எனக்கு நல்லது நடக்கும், இப்படி சொன்னால் உலகமே உனக்கு புதிய வாயில்களை திறக்கும். நேர்மறை பேச்சு என்பது வாழ்க்கைக்கு பொய் ஆறுதல் கொடுப்பது அல்ல, உன்னுடைய உண்மையான சக்தியை நீயே நினைவூட்டிக் கொள்வது.
காற்று எதிராக இருந்தாலும் நீ சொல்வது தான் உன்னை முன்னேற்றம். உன்னிடம் நீ பேசுவது தான் உன் வருங்காலத்தை வடிவமைக்கும். எவரும் உன்னை ஊக்கப்படுத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ உன்னை ஊக்குவி. ஏனென்றால் உன்னை உயர்த்தும் மிகப்பெரிய குரல் உன் உள்ளத்திலிருந்தே வருகிறது. எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள், உன் வார்த்தைகள் உன் விதியை மாற்றும். நேர்மையாக பேசு, நேர்மையாக நினை, உன் வாழ்க்கை அதே திசையில் உயர்ந்து நிற்கும். நாள்தோறும் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பாதீங்க. உனக்கே உன்னை பாசிட்டிவாக பேசணும். 9வது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஒரு பழக்கம் அல்ல, வாழ்க்கையை மாற்றும் ஒரு மருந்து. ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு வெற்றி அதிர்ஷ்டம் அல்ல, அது தினமும் செய்யப்படும் சிறிய தீர்மானங்களின் பலன். நாம் எல்லோருக்கும் கனவுகள் இருக்கிறது, ஆனால் அந்த கனவுகள் ரியாலிட்டியாக மாற்றுவது திறமை இல்லை, ஒழுக்கம். ஒழுக்கம் என்று சொன்னவுடன் அது கட்டுப்பாடு போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் ஒழுக்கம்தான் சுதந்திரம். அது நம்மை சோம்பேறித்தனத்தில் இருந்து விடுவிக்கும், தவறான பழக்கங்களிலிருந்து காப்பாற்றும், எதில் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதை காட்டும். ஒழுக்கத்தோடு ஒரு நாள் வாழ்ந்தால் அது நாளைக்கு ஒரு வெற்றி தரும். நாள்கள் சேர்ந்து மாதமாகும், மாதங்கள் சேர்ந்து ஆண்டாகும், அந்த ஆண்டுகள் தான் மற்றவர்களை விட வேறுபடுத்தும். ஒழுக்கம் உடனே பலன் தராது, ஆனால் அது தரும் பலன் நிலையானது. உன்னிடம் திறமைகள் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லையெனில் அந்த திறமை மங்கிவிடும். ஆனால் ஒழுக்கம் இருந்தால் குறைந்த திறமை இருந்தாலும் நீ உயரத்தை காண்பாய். இன்றே உன்னிடம் கேள், நான் என்னை கட்டுக்கோப்பாக நடத்துகிறேனா? என் வாழ்க்கையை நான் கையில் வைத்திருக்கிறேனா? ஒழுக்கம் எனக்கு அடுத்த படியை கொடுக்கிறதா? நீ இந்த 3 கேள்விகளுக்கும் ஆமாம் என சொன்னால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நினைவில் வைத்துக்கொள், ஒழுக்கம் இல்லாமல் உன்னை யாரும் வெல்ல வேண்டாம். ஒழுக்கம் இருந்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் சிறிய ஒழுக்கம், சிறிய முன்னேற்றம், சிறிய முயற்சி, அதே தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்றே தொடங்கு, ஒழுக்கத்தை தழுவிக்கொள், உன் வாழ்க்கையின் திசையை நீயே மாற்றி விடுவாய். 10வது செய்யும் செயலில் முழு கவனம். எந்த வேலை செய்தாலும் அதை எப்படி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதை செய்யும் போது நாம் இருக்கும் கவனம்தான் முக்கியம். மனம் சிதறினால் வெற்றியும் சிதறும், ஆனால் மனம் ஒரே இடத்தில் நின்றால் வெற்றி நம்மை விட்டு எங்கும் போகாது. ஒரே ஒரு விதி, நீ செய்யும் செயலில் முழு கவனம், அதே உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். ஒரு துளி சூரிய ஒளிக்கு சக்தி குறைவு, ஆனால் அதை லென்ஸில் ஒரே இடத்தில் வைத்து கவனம் செலுத்தினால் அது தீ மூட்டும் அளவுக்கு சக்தி பெறும். அதுபோல நம் மனமும். மனதை சிதறிவிடாதே. எது செய்கிறாயோ அதை 100% மனதுடன் பண்ணு. மற்ற எல்லா விஷயங்களும் பயம், சந்தேகம், மற்றவரின் கருத்து 2 நிமிஷம் பின்தள்ளிவை. நீ முழு கவனத்துடன் ஒரு வேலை செய்தால் வேகமாக கற்றுக்கொள்வாய், ஆழமாக புரிந்து கொள்வாய், குறைவான தவறுகள் நடக்கும், உன் திறமை இரட்டிப்பாகும். முழு கவனம் என்பது ஒரு நாளில் கற்பது அல்ல, ஆனால் ஒவ்வொரு நொடியும் நம்மை நாமே நினைவூட்டுவது. இப்போ நான் என்ன செய்கிறேன், அதற்காகத்தான் இருக்கிறேனா? உண்மையான வெற்றி பெரிய முயற்சியில் இல்லை, தினமும் முழு கவனத்துடன் செய்யப்படும் சின்ன செயல்களில். இன்றே தீர்மானமேடு, எதை செய்தாலும் மனதை அங்கு இங்கும் ஓடவிடாமல் அதை வேலையில் முற்றிலும் நிறுத்து. அது உனக்கு தரப்போகும் பலன் வாழ்க்கையே மாறும். நீ செய்யும் செயலில் முழு கவனம் வைத்தவனுக்கு வெற்றி தடுப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை. மைண்ட் ஒரே வேலையை செய்யும் போது தான் மனசு ஒழுங்காகும். மனம் ஒழுங்கானால் வாழ்க்கை தானாக ஒழுங்காகும். ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் ஒன்று மட்டும் உங்களிடம் இருக்கணும், உயர வரணும் என்ற தீ. உலகம் உன்னை குறைத்து மதிப்பீடு பண்ணும். யாராவது உன்னை கேவலப்படுத்தலாம், உன்னை மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் நீ உன்னை விட்டுவிட்டாதான் நீ தோற்றுவிட்ட. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கலாம், ஆனால் வெற்றி உன்னை காத்திருக்கும். நீ வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணுமா? ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, உன் மனதை மாற்று, உலகம் தானாக மாறும். நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ராப்ளம் ஸ்மாலாக இருக்கும். நீ வீக்காக இருந்தால் ஸ்மால் ப்ராப்ளம் கூட பெரிய மலை மாதிரி இருக்கும். உலகமே உன்னை நம்பாமல் இருந்தாலும் நீ உன்னை நம்பினால் போதும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல முயற்சியும் ஒரு நாள் பெரிய முடிவாகி வந்து சேரும். நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு பர்மனெண்ட் இல்லை, உங்கள் growth பர்மனெண்ட். நீங்கள் திறன் கொண்டவர், நீங்கள் சக்தி வாய்ந்தவர், நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர். இன்று முடிவு பண்ணு, நான் என் மனதை நான் கட்டுப்படுத்த போகிறேன்.
நான் என் வாழ்க்கையே நான் அமைக்க போகிறேன். நான் எதுவாக இருந்தாலும் நான் ஒரே ஒரு படி முன்னேற போகிறேன். உன் மனதை ஜெயிச்சிட்டா உலகத்தையே ஜெயிச்சலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம்.